ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியோடப்பில் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தவங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஃபஸ்ட் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டியோடப்னு டைப் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹோம் பேஜில் ஹோல்சேலாக ரீசெல்லிங்காக அப்படின்ட்டு காட்டும். நம்ம ஹோல்சேல் கிளிக் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் பேஜில் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். அதாவது நம்ம ஆப் டியோடாப் ஆப் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த ஆப்பு. ஆனால் நீங்கள் இப்போ வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஆப்பை விட இன்னும் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஆப் பெட்டர்னு நான் சொல்லுவேன். இப்போது நம்ம ஹோம் பேஜில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் காட்டியிருப்பாங்க. இது நியூவாக வந்த கலெக்ஷன்ஸோடது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் ₹9, ₹49 அந்த மாதிரிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே ஒவ்வொரு இப்போ கிச்சன் அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்து காட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் வரும். நான் நியூவாக அரைவ் ஆன ப்ராடக்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் அரைவ்டில் நான் வியூ ஆல் கலெக்ஷன்ஸ்னு கொடுத்துக்கிறேன். அதில் சார்ட் அப்படின்னு மேலே இருக்கும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா லோவஸ்ட் டு ஹையஸ்ட் இல்லைனா ஹையஸ்ட் டு லோவஸ்ட் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லோவஸ்ட் டு ஹையஸ்ட் வைக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1.5 அதுலேருந்தே உங்களுக்கு ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகும். இது இப்போது அரைவான ப்ராடக்டோட கலெக்ஷனுங்கிறனால பேலன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் காட்டுமான்னு எனக்கு தெரியல. பட் இதுலேருந்து நான் எனக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் எப்படி நம்ம ஆட் பண்ணோன்னா, ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஆட் டு கார்ட் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அதில் வரும். ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் இன் யுவர் கார்ட் அப்படின்னு. நீங்கள் அதை ஓகே கொடுத்தா தான் உங்களால் அடுத்த ப்ராடக்ட் வியூ பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பில் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நம்ம ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணணும். பட் நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம ஆன்லைனில் பே பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போது நான்லாம் மதியானம் இந்த ஆர்டர் போட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5:30, 6 இதை ஷிப் பண்ணிட்டோம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு ப்ராடக்ட் டேமேஜாக வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கின உடனேவே நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுறதுலேருந்தே வீடியோ எடுத்துடுங்க. அப்போ தான் நம்ம அவங்கக்கிட்ட மெயில்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த வீடியோவை சென்ட் பண்ணிங்க, ப்ராடக்ட் ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணிங்கன்னா, அவங்க உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட் நமக்கு ப்ரோக் ஆகிருந்தது அப்படின்ட்டுனா அவங்க நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சில சமயம் ரிட்டன் எடுத்துப்பாங்க. எனக்கு 2 தடவை அந்த மாதிரி ப்ராடக்ட் டேமேஜாக வந்திருக்கு. ஸோ நான் அதை வீடியோ எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி நான் ரீஃபண்ட் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் உங்கள் ப்ராடக்ட் நாளைக்கு அவுட் ஆஃப் டெலிவரி அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாள் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கனால இந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம். அந்த அமௌண்ட்டை அவங்க ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. பட் அதுக்கான டேக்ஸ் அமௌண்ட் அவங்க தரமாட்டாங்க. இப்போ நம்ம ₹2 அந்த பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அந்த ₹2 மட்டும்தான் நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம கட்டின டேக்ஸும் ஷிப்பிங் சார்ஜும் நமக்கு தரமாட்டாங்க. இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு. பட் அதோட டேக்ஸும் மட்டும் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் எனக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் என்ன பண்ணுவேன்னா, சில சமயம் ப்ராடக்ட்ஸை கம்மி பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா சரி ஓகே, இப்போ ஷிப்பிங் சார்ஜும் இந்த டேக்ஸையும் சேர்த்துட்டு ஆட் பண்ணி டோட்டல் ப்ராடக்ட்டோட டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ₹7 to ₹10 ஒரு ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸ் வரும். ஆக்சுவலாக ஒரு ₹5 வாங்கின ப்ராடக்ட்டுக்கு நம்ம ₹10 எக்ஸஸாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் சரி இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நான் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா ஆர்கனைசர்ஸ்லாம் அதில் ரொம்பவே கம்மியாக தான் கிடச்சிது எனக்கு ரேட்டு. அதனால் நான் இதில் ப்ராடக்ட் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் நான் இதில் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ செக் அவுட் அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் லோட் ஆகும். இப்போ நம்ம செக் அவுட் கொடுத்தப்புறம் நம்ம நம்பர் கேட்கும். நம்ம நம்பர் கொடுத்தோன்னே ஒரு 6 டிஜிட் கோட் கொடுக்குறோம், மெசேஜில் வரும். அதை நம்ம இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா, கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்டோட ஷிப்பிங் சார்ஜு அதுக்கப்புறம் அதோட டேக்ஸு சேர்த்தே வந்துடும். இப்போ இதில் என்ன நார்மலாக அவங்க ஷிப்பிங் சார்ஜ் ₹49 போடுவாங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட் ஷிப்பிங்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ₹99 கொடுத்துக்கலாம். நான் ₹49 தான் கொடுத்தேன். ஆல்ரெடி எனக்கு டேக்ஸே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதை கொடுத்து முடிச்சுட்டு மேக் பேமெண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டோட டீட்டெயிலெலாம் வரும். நீங்கள் அதை ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராடக்ட் போட்டிருக்கீங்க,
எத்தனை தடவை ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பே நவ் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு எந்த மோடில் வந்து பே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். அதாவது கார்டா இல்லைன்னா ஜிபே, பேடிஎம் அந்த மாதிரியான்னு வந்து கேட்கும். நீங்கள் வந்து எதில் வேணாலும் பே பண்ணலாம். நான் வந்து ஜிபேயில் தான் வந்து பே பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜிபே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ நம்பர் இல்லைனா ஃபோன் நம்பர் கேட்கும். நான் வந்து மொபைல் நம்பர் தான் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஜிபே ஓப்பன் பண்ணி அதில் டியோட ஆப்லேருந்து வந்திருக்க மெசேஜ் அக்செப்ட் பண்ணி பே பண்ணுங்கன்னு நான் அதில் போயிட்டு பே பண்ணோன்னே எனக்கு டிக்னு வந்துடுச்சு. அதாவது என்கிட்ட இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆர்டரும் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஆர்டர் ப்ளேஸ் ஆன அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் அதில் அந்த நம்பரில் நீங்கள் அவங்கள வந்து எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ என்னோடய ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம எப்படி டியோட ஆப்பில் ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் நம்ம வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.